வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான பெஸ்ட் சைட் தான் பினானி சைட்ஸ். இதில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் தான் இருக்க அவசியம் இல்லை, ஒரு பிகினராகவே இருந்தாலே போதும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் யூஸ் இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண அவசியமே இல்லைங்க. ஒரு உங்களுக்கு சூட்டபிளான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்கள் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அவசியமே இல்லை. ப்ரைவசி இஷ்யூ காரணமாக உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்தாலே போதும். இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? இந்த சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஏன்டா குடிச்ச? அதை நீ குடிச்சனா நீ யாரையா தொட்டனா அவன் நினைக்கிறதெல்லாம் அவனுக்கு கேட்கும் மச்சான். சத்தியம் பண்ணு. உயிருக்கெல்லாம் ஒரு ஆபத்தும் இல்லை. ஆனால் இது குடிச்சா உனக்கு ஆண்மையே போயிடுன்றத நான் எப்படிடா உன்கிட்ட சொல்லுவேன். ஆக்சுவலா அது ஒரு பவர்ரா. கையை கொடுத்து விஷ் பண்றா. அவன் சொன்ன மாதிரி எல்லாம் நினைக்கிறது கேக்குதே. ரோட்ல 1000 பேர் போனாலும் உங்களை பார்த்தாதான் ரொம்ப நல்லவராகவும் லட்சணமாகவும் தெரிஞ்சிங்க. இவன் மூஞ்ச பார்த்தா வேற பச்சை பொம்பளை பொறிக்க மாதிரி இருக்கான். நான் சாகுற வரைக்கும் கூடவே தாண்டா இருப்பேன். எதுக்குமே ஒரு பண்ணிக்காத. ஹாப்பி பர்த்டே. இவனுக்கு அறிவே இல்லை. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போறோமே, தனியா வரணும்னு ஒரு விவஸ்தை இருக்கா? தப்பு தான். இந்த கடன்காரனை கூட்டு வந்தது தப்பு தான். சாரிடி செல்லம், என் செல்லம் இல்ல. ஏற்கனவே அவன் நம்மள சந்தேகப்பட்டு இருக்கான். சரி இனிமே தனியாவே வரேன். தனியாவா? என்னைய சந்தேகப்படுறியா? அவன் என் பாய் பெஸ்டிடா. டேய் ஸ்ரீராமே. ஐயோ அண்ணே, வா அண்ணே அம்மா கூப்பிட்டாங்க, போயிட்டு உடனே வந்துடுறேண்ணே. ஏய் இங்க வாடாங்கற. ஏய் உனக்கு பிறந்த நாளாமே, கை கொடு. அண்ணே எது வந்தாலும் வாயிலே சொல்லுங்கண்ணே. ஏய் என்ன கலாயிரியா? அத்து போட்டுருவோம். வாடா இங்க, கை குடுறா. இவன் நல்ல நாள்லயும் நல்ல விதமா நினைக்க மாட்டானே. நாய் குடிச்சிட்டு வரகிறேன். இன்னைக்கு என்ன கருமத்தெல்லாம் என் காதல கேட்க போறணும். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸ்ரீராம் என் கூட பிறக்காத தம்பி மாதிரி. அவனுக்கு ஒன்றுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது. என் தம்பிக்காக என் உயிரே கொடுப்பேன்டா. நான் இருக்கிற வரைக்கும் என் தம்பியை எவனாலையும் தொட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு உத்தமனையா நான் தப்பா நினைச்சிட்டேன். நல்லாரா நல்லா அண்ணே, நீ கூட பிறக்காத அண்ணனே. வாடா வாடா இந்த வந்துட்டேன். நல்லா நல்லா அண்ணே நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. அண்ணே என்னாச்சு? விட்றா விட்றா. ஐயோ எங்க அண்ணன் ரத்தமா. ஐயோ அவசரப்பட்டு வாயில வச்சுட்டானே. நான் வேற இன்னைக்கு தானே HIV டெஸ்ட் ரிசல்ட் வாங்கிட்டு வந்தேன். பாசிட்டிவ்னு. பாசிட்டிவா? வாய கூட்றா, வாய கூட்றா, வாய கூட்றா. என்ன பிறந்த நாள் இது? என்ன மச்சான் சோலோவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க? என்னடா உம்முன்னு இருக்க? கேட்கறல சொல்றா. என்ன சவுண்ட் இது? இன்னமும் கேட்டுச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. கேட்டுட்டே இருக்கல சொல்றா. மறுபடியும் கேக்குது. டேய் உன் போன் ஏதாவது அடிச்சுதா? ஏன் போனா? அதுல எது இல்லையே. டேய் அதை விட்ற, கேட்டுனே இருக்கேன். எதுக்கு உம்முன்னு இருக்க சொல்லு. இப்ப அது ஒண்ணும் இல்லடா, நீ என் பிறந்த நாள். எது பிறந்த நாளா? இதை வந்தோன்னே சொல்லியிருந்தா அப்பயே விஷ் பண்ணிருப்பல. கருமா விஷ் பண்ணிட்டு போ. தாத்தா இப்படியாடா பழகிருக்கோம். கையெல்லாம் கொடுத்துட்டு வா. ஸ்ரீராம் ஒல்லி என்ன சும்மா சிக்கன் இருக்கியடா. ஐயோ இதுக்காக தானே இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். என்னடா பண்ற? எனக்கு வேற வழி தெரியலடா. அதுக்கு வாடா. நீ நினைக்கிறத கேக்குதுடா. நீயே புரிஞ்சுக்கடா. போடா இவனே. இல்ல போடி இவனே. ஸ்ரீராம் அக்டோபரில் பிளாக் ஷீப் படப்பிடிப்பு ஆரம்பம். மாப்பிள ஐயோ பாத்துட்டானே. என்னையா எங்கயா போன? காலையில இருந்து உன்னத்தான் வலை போட்டு தேடுறேன். என்ன தேடுறியா? யோ வாயா. இந்த ஆள் என்ன வச்சிருக்கானோ? என்னயா? யோ மாப்பிள,
என் பொண்ணு கட்டினா உன்னதான் கட்டுவான்னு ஒத்த கால நிக்கிறாயா. யோ கொள்ளக்கான்ல இருக்கேன், கடுப்பு கலப்பாத. நீ மட்டும் சரின்னு சொல்லு, உங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறையா. என்ன இவனே பேசுறான்டா? நிஜமாவா? அட சத்தியமாயா? இவனை மாதிரி தங்கமான மாப்பிள்ளைக்கு எங்க போவேன்? இவன் மட்டும் சரின்னு சொல்லட்டும். 200 பவுன் நகை, 100 ஏக்கர் நிலம், 4 ரைஸ் மில்லு எல்லாத்தையும் மாப்பிள்ளை பேர்லயே எழுதி சும்மா ஜமாச்சிரும். இவ்வளவு எனக்கா? கடவுள் ஒரு கதவை அடைச்சாலும் மறு கதவை திறந்துட்டான்டா. God is great. மாமா, உங்க பொண்ணுக்கு அட உனக்காக தான் மாடியில வெயிட் பண்ணிருக்காயா? எனக்கு இல்ல மாமா, நான் உள்ள போட்டணும். அட போயா, ஓய் ஜமாய். மாமா ഞാൻ വരും. എന്റെ ഓമനക്കുട്ടി ഈ കേരള സാരിലെ വലിയ ഉണ്ടു. மாமாக்கு மலையாளம் தெரியுமா? ஆ, எவ்வளோ மல்லி வீடியோஸ் பார்த்துருக்கோம். மலையாள வீடியோஸ்மா. பிரேமம் மலரே மாமா கீழே சொன்னாரு. உனக்கு ஓகேவா? டபுள் ஓகே. டபுள் ஓகே. நல்லா போகுது, நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். கட்டினா என் மாமனை மாதிரி ஒரு ஆம்பளை தான் கட்டணும், இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லா ஒண்டிக்கட்டையாவே இருந்துடணும். என் மொத்த வாழ்க்கை என் மாமனுக்கு மட்டும்தான். மாமா ஐ லவ் யூடா. எந்த குருவாயிரப்பா. அங்கிள். அங்கிளா? இன்னும் மறுபடியும் வந்துட்டானா? ஒருவேளை எவ்வளவு இருக்குமோ? என்ன நினைக்கிறா? என் மாமனோட மனசு மல்லிகை கொஞ்ச நேரத்துல தப்பா நினைச்சனே. எங்க இருந்துடா கேக்குது? அங்கிள்லாம் சொல்லக்கூடாது, அவர் தான் உனக்கு புதுசா கிடைச்சிருக்க அப்பா. தயங்காதடா சொல்லும், நல்ல உரிமையா அப்பான்னு கூப்பிடு. அந்த இளிச்சவன் எனக்கு என்ன தெரியவா போகுது? மாமா அடி பாவி, இதுக்குத்தான் உங்க அப்பா கண்ட கருமத்தை என் பேர்ல ஏத்தாரன்னு சொன்னானா? அப்பவே சுதாச்சிருக்கணும்டி நானு. எந்த குருவாயிரப்பா போந்தாயப்பா. மாமா மாமா அம்மா, என்ன அசிங்கசியமா கூட திட்டுமா, ஆனா மாமான்னு மட்டும் கூப்பிடாதம்மா. அப்பா. டேய், யார் அப்பா? அப்படி கைது வச்சு கொண்டு பாத்துக்க. தங்கச்சி குழந்தைய பாத்துக்குமா. ஐயோ, கன்ஃபார்ம் பண்ணிட்டானே. எங்கேயா சொன்னா கேக்குறா, நமக்கு எங்க மரியாதை இருக்கு? என்ன வாழ்க்கடா. ஏய் இரு, எங்க வீட்டு தருதல வந்துச்சு, நான் கூப்பிடுறேன். என்னடா பொறிக்கு பிறநாள் அதுமா அப்பா காசுல பொறி தூணு போயிட்டியா? நல்லா ஜாலியா இருக்கடா நீனு. ஆமா ஆமா. என்ன நீ நினைக்கிறதுலாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? டேய் வேணாண்டா. மொச பிடிக்கிற நான் மூஞ்ச பார்த்தா தெரியாதா? நான் உன் அப்பன்டா, உருப்பட மாட்டானா நீனு? யோ சுமாரியா, பிறந்த நாள் அதுமா புள்ளைய கரைச்சு கட்டிட்டு இருக்கிற. அவனே வெளியே போயிட்டு நொந்து போய் வந்திருக்கான். நீ வாடா ராஜா, நீ வா. வாடா வாடா ஆசா. மா என்னடா என்ன பிரச்சனை? அது எப்படிமா உங்ககிட்ட சொல்லுவேன்? என் வாழ்க்கையே போச்சு. ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்கம்மா, யாருமே எனக்கு உண்மையாவே இல்லம்மா. ஒன்னும் இல்லைடா ஒன்னும் இல்லை, எல்லாம் சரியா போயிடும். என் தங்கம், நீ தாண்டா எனக்கு எல்லாமே. உனக்காக தாண்டா நான் வாழறேனே. தவன் இருந்து பெத்தண்டா நான். உலகத்திலே சிறந்த பாசம் தாய் பாசம் சும்மாவா சொன்னாங்க அம்மா? என்ன தவன் இருந்து என்ன புண்ணியம். சனியை இப்படி வந்து பிறந்திருக்குது. நல்ல அப்பனுக்கு தப்பாம
இன்னைக்கு எவன்கிட்ட ஏழரை கூட்டின்னு வந்துருக்குதோ இது இப்படி போறக்கும்னு தெரிஞ்சிருந்தா குழந்தையிலேயே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டு இருப்பேன். என்னடா? நீயும் மாமா? என்ன நீயுமா? எங்கடா போற? கள்ளிப்பால் ஹோல்சேல்ல விற்கிறாங்களாம், நானே வாங்கி குடிச்சுக்கிறேம்மா. என்னமோ வளருது அப்பன மாதிரியே. அன்பு ஒன்றுதான் அனாதை. நான் போறேன். டேய் உருப்படா அத்தை. ஏன்டா பிறந்தநாள் அதுமா அப்பங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுச்சா? போடா, எல்லாம் கேட்டு போறேன். காலில் விழுந்தா காசு தருவேன், வேணா உழு. காசா? வந்ததுக்கு இதே வாங்கிட்டு போவோம். ஆனா இந்த ஆள் கால் எப்படி வருது? காலெல்லாம் வர முடியாது, என்ன கையில கொடு. காசு வேணா காலில் விடுறான் நாய. ஓட மாட்டான் போலியே, பெரிய ரொம்ப தொடைய காமிச்சுன்னு வருது. ஷேமிங் மொமெண்ட் இன் மை லைஃப். எனக்கும் 25 வருஷமா இந்த சந்தேகம் இருக்குது. எந்த ஜாடியிலும் அவன் என்ன மாதிரியே இல்லையே. உண்மையிலே இவன் எனக்கு தான் பிறந்தானா? அம்மா என்ன கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளுவேன்றா, அப்போ நான் எனக்கு தான் பிறந்தேன்னு கேட்குறேன். டேய், ஒருத்தன் கூட என்னை பற்றி நல்லா நினைக்க மாட்டீங்களாடா? ஏம்மா போதுண்டா, ஏப்பா நான் போகிறேன்டா. உனக்கு ஆண்மையே போயிடுன்றத நான் எப்படா உன்ட்ட சொல்லுவேன்? என் செல்லம் இல்லை. ஃப்ராடு இல்லை. இன்னைக்கு தானே HIV டெஸ்ட் ரிசல்ட் வேணும் வந்தேன், பாசிட்டிவ்னு. அவர் தான் உனக்கு புதுசாக கிடைச்சிருக்க அப்பா. குழந்தையிலேயே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டு இருப்பேன். உண்மையிலே இவன் எனக்கு தான் பிறந்தானா? கடவுளே, இனி எவன் நினைக்கிறதையும் கேட்குற சக்தி எனக்கு இல்லை. கேட்ட வரைக்கும் போதும், என்னை ஏத்துக்க கடவுளே. குழந்தாய், என்ன சொர்க்கம் நம்ம ஊர் மாதிரியே இருக்கு. திரும்பி பார் குழந்தாய். திரும்பியா? ஸ்ரீராம். கடவுளே, வந்துட்டியா? அழாதே, சாகரத்துக்கா உன்னை படைச்சேன், சாதிக்கிறதுக்கு. எங்க சாதிக்கிறதெல்லாம் தாவடிக்கிறாரு கடவுளே. எல்லாம் தப்பு தப்பாவே பேசுறா கடவுளே. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சா உலகத்துல அத்தனை பேரும் சூசைட் தான் பண்ணிக்கணும். நானும் தைரியசாலி தான், அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன். எங்க அப்பனே எனக்கு தான் போச்சேன்னு கேட்குறேன் கடவுளே. அழக்கூடாது. எதற்குமே தற்கொலை ஒரு தீர்வாகாது. கவலைப்படாதே ஸ்ரீராம், வேதனைகளை விட்டுட்டு சாதிக்கிற வழியை பாரு. உன் சோதனை எல்லாத்தையும் சாதனையா மாத்து. டேய், நீ சாதிக்க பிறந்தவன்டா. தப்பு தான் கடவுளே, நான் எதுக்கு சூசைட் பண்ணிக்கணும்? எவன் நினைக்கிறதுக்கு? இனிமே நான் என்ன பண்ண மட்டும் பாரு. பை தி வே, எனக்கு ஒரு பிளெஸிங் மட்டும் பண்ற கடவுளே. ஆயுஷ்மான் பவ. ஏன்டா இசுக்கு அவ்வளோ சீக்கிரம் உன்னை சாவிட்றோனா? நீ செத்துட்டா அப்புறம் எனக்கு எதிரா என்டர்டைன்மெண்ட்டு? டேய் மைக் செட்டு, உன்னை வச்சு செய்ய வேண்டியதுன்னு எவ்வளோ இருக்குச்சலாம். நீயுமா கடவுளே? ஆயுஷ்மான் பவ. போதுண்டா சாமி.